இதெல்லாம் போடாத, எல்லாம் போட்டா பாரு, ரிப்போர்ட் பண்ணுவான் பாக்குறியா? ஒரு ரேட் 100 பேர் வாங்கி எப்படின்னா அமெரிக்கால இருக்கான்னு நினைப்பேன். எனக்கே தெரியல. வண்டி ஸ்டார்ட் பண்ற வாடா. ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. பண்றது காய் இதுவே தெரியாம நீ கீர் போட்டுட்டு இருந்தியா? இதுல விட்டா எப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் பைக்? கீர் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கீர் போட்டா. ஓகே. 100 தான் ஆஃப் ஆயிடுச்சு. பேக் டயர் வந்து பஸ்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கான vlogல என்ன பார்க்க போறோம்னா, என்ன vlogனே எனக்கே தெரியல. கோ வித் த ஃப்ளோ தான். அப்புறம் ஃப்ரெண்ட் வீட்டாண்ட போயிட்டு நம்மளோட வீடியோ கொஞ்சம் அவரோட மொபைல்ல இருக்கு, அதை காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்கு, அதை பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கும் போல இன்னைக்கு லேட் தான் பண்ணா அப்படின்ட்டு வந்தாச்சு. கூட்டிட்டு வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா. அவனுக்கு எப்படின்னா இப்ப அவன் அமெரிக்கால இருக்கான்னு நினைப்பேன். ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்னடா பாட்டு கேட்டுட்டு இருக்க? நல்லா இருப்போவா? நல்லா இருப்போம். ஒரு நம்ம பிரதீப் ரங்கநாதன் சாரோட சாங் கேட்டுட்டு இருக்கான். சரி வாங்க நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு வரான்னு மட்டும் தான் சொன்னேன். இன்னும் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இவனை வச்சுட்டு எப்பா காய்ஸ் அவன் இன்னும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதனால பைக்கை கூட ஸ்டார்ட் பண்ண முடியல. பிளாக் ஷிப் என்னடா ஸ்டார்ட் பண்ண முடியல? வண்டி ஸ்டார்ட் பண்ற வாடா. ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. ஸ்டார்ட் பண்ற உனக்கு 10 minutes டைம். ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ண தெரியல உனக்கு? பைக்க கீர்ல விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். கீர்ல விட்டு ஸ்டார்ட் பண்ணா எப்படா ஸ்டார்ட் ஆகும்? இங்க பாருங்க, நியூட்ரல் பண்ண ஃபர்ஸ்ட். நீடா பைக் கிட்ட கொடுத்தது தப்பாடா, எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு நியூட்ரல் பண்ணிட்டியா? ஆக்சிலேட் பண்ணாத, நியூட்ரல் பண்ண. பேக்ல ஃப்ரண்ட் 4 கியர் பஜாஜ் இது 800. ஃப்ரண்ட்ல கீரா, பேக்ல தான் நியூட்ரல் பண்றது. காய் இதுவே தெரியாம நீ கீர் போட்டுட்டு இருந்தியா? இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். இப்ப எப்படி கைஸ் ஸ்டார்ட் ஆச்சு? பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு இதெல்லாம் போடாத, எல்லாம் போட்டா பாரு, ரிப்போர்ட் பண்ணுவான் பாக்குறியா? ஒரு ரேட் 100 பேர் வாங்கி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. விட்டா எப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் பைக்? கீர் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கீர் போட்டா. ஓகே. 100 தான் ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நியூட்ரல் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் பண்ணிருக்கணும். எப்படி பின்னாடியா ஃபுல் கீரும்? அது கூட அது தெரியல. வண்டி பஜாஜ் 800 எப்பயுமே ஃப்ரண்ட்ல தான் இருக்கும் கியர். ஹீரோ ஸ்ப்ளெண்டர்ல மட்டும்தான் பேக்ல இருக்கும் கியர். ஓகே ஃபைனலா இப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃபைனலா இங்க ஒரு பிளசண்டான ஒரு ஸ்பாட் செட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிருக்கோம். நான் என்னன்னா எடிட்டிங் ஒர்க் இருக்கு, கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து தலைவன் வந்து அதான் அமெரிக்கா ரிட்டர்ன்ஸ் தான். எப்பயுமே ஹெட்ஃபோன் இல்லாம இருக்கவே மாட்டாரு அவரு. நல்லா இருக்கும் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். பேசுறதே அவனுக்கு கேட்கல. நல்லா இருக்கும் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏதா பிரதீப் சார் தானா? பாட்டு சிச்சுவேஷன் கேட்ட மாதிரி இருக்கு. என்னடா உனக்கு என்னடா சிச்சுவேஷன்? அந்த மாதிரி சிச்சுவேஷன் அது மட்டும் தான் சிச்சுவேஷனே. டிரா பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ காப்பி பண்ணலான்னு போனது, ஃபைல் கரப்ட் ஆனதுனால ப்ராப்பரா காப்பி பண்ண முடியல. அது கொஞ்சம் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் வந்து மைண்டே கொஞ்சம் ஒரு மாதிரி மிஸ்டா இருக்கு. போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான். போயிட்டு வெளியே போயிட்டு லஞ்ச் ஃபினிஷ் பண்ணலாம். இன்னைக்கு சண்டே வேற. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துடுறேன். பாத் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிடுச்சு கைஸ். நெக்ஸ்ட் என்னன்னா, என்ன வந்து ரெடி ஆகுடா நம்ம வெளியில போய் லஞ்ச் போலான்னு சொன்ன ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். நானும் 3 times கால் பண்ணி பார்த்துட்டேன், அவன் ஃபோன் எடுக்கிற மாதிரியே இல்லை. அவன் தான் ரெடி ஆகுடா எங்க லஞ்ச் போயிட்டு வரலான்னு இன்ஃபார்ம் பண்ணான் என்கிட்ட. இப்ப நான் ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கால் பண்ண கால் எடுக்க மாட்டேருக்கான். நானும் ஒரு 4 time கால் பண்ணி பார்த்தாச்சு. மார்னிங் இருந்து ஒரு மாதிரி டென்ஷனா தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கான டே. மிஸ்டேக் சொல்றான். நான் குளிச்சிட்டு இருக்கிறப்ப நீ எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்கலாம். ஃபைனலா பிக் பண்ணிட்டு நாங்க இப்போ லஞ்ச் சாப்பிட்டதான் போயிட்டு இருக்கோம். பைக்ல போற ஃபீல் கார்ல போனா கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டா லைக் ஃப்ரண்ட்ல வர விண்டோ ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. இப்பதான் நம்மளோட எலிசால தான் போலான்னு பார்த்தோம். பட் என்னன்னா பேக் டயர் வந்து பஸ்ட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, ஆஃப் ரோட்ல போயிட்டு இருக்கிறப்போ ஆணி ஏறி அப்படியே டயர் டூபர் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் டீசல் இன்ஜின் சொல்றதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் டயர் எடுக்க முடியும். வச்சிருக்காரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கடைசி தான் வச்சிருக்காரு. அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். டயர் ஃப்ரண்ட் பேக் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே நம்ம போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். சொல்லாங்க காசு வேணா ரெடி பண்ணிக்கிறான். செம்ம டேஸ்டா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு யாருக்குன்னா மூட் அப்செட்டா இருக்கு, மைண்ட் பக்கா இருக்கு, ஃபுட்டு இது மாதிரி நல்லா சாப்பிடுங்க.
ப்ரெஷர்லாம் குறைஞ்சிடும் உங்களுக்கு. இந்த vlogல நீங்க பார்த்துருப்பீங்க என்னென்ன ஆயிட்டு இருந்துச்சு மார்னிங் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து பிரியாணி வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி சாப்பிடுவோம். இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வெளியே லஞ்ச் முடிச்சுட்டு நேராக சோடா கடைக்கு வந்துருக்கோம். இங்கே எப்படின்னா நான் இங்கே டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த டெய்லியும் இந்த சோடா கடைக்கு வந்துடுவோம். அது ரமேஷ் டீ கடையில் சமோசா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சோடா கடைக்கு வந்துட்டு சோடா குடிச்சுட்டு போகும். இருக்கும்போது அண்ணா வாங்கி கொடுத்தாங்க. அப்போ தான் நான் குடிச்சிட்டு இருக்கேன் சோடா. ப்ளூபெரி தான் எப்பயுமே நான் வாங்குவேன். நான் வந்து ப்ளூபெரி தான் வாங்குவேன். ப்ளூபெரி சேஸ் எல்லாருக்கும். சேம் டேஸ்ட் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சேஞ்ச் ஆகுது இல்லை. இந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சோடா வந்து ஒரு மாதிரி குவாலிட்டியாக போட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கான டே கொஞ்சம் அப்படி இப்படி தான் போச்சு. பட் வெண்டிங் நல்லா இருக்கு. பிரியாணி ப்ளஸ் சோடா. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எதுனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோ யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Okay guys, bye bye. See you in the next video.